ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று மிகுந்த தாகத்தில் தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு நீண்ட நேரமாக தேடியும் தண்ணீர் ஏதும் கிடைக்கவில்லை. அதிக நேரம் அலைந்து தண்ணீர் தேடியதால் தாகத்தில் தவித்தது. கடைசியில் சிறிது தொலைவில் அதற்கு ஒரு தண்ணீர் நிறைத்த குளம் ஒன்று தென்பட்டது. வேகமாக சென்று குளத்தின் தண்ணீரில் வாய் வைத்தது. அதே நேரத்தில் இங்கிருந்தோ மிகுந்த சத்தத்துடன் குளத்திற்கு தண்ணீர் அருந்த வந்த யானையானது வேகமாக தண்ணீரில் இறங்கியது. தண்ணீர் கலங்கியதால் சிங்கம் மிகுந்த கோபம் கொண்டது. என்ன யானையாரே, இங்கே சிங்கராஜா நிற்பது உமது கண்ணிற்கு தெரியவில்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை மீறி தண்ணீரில் இறங்குவேர்? ஓஹோ, அப்படியா? ராஜாவிற்கு மட்டும் குளம் சொந்தம் கிடையாது. என் விருப்பம் படிதான் நான் நடந்து கொள்வேன். யார் முதலில் நீர் அருந்துவது என்பது குறித்து சிங்கத்திற்கும் யானைக்கும் பிரச்சனை ஆரம்பித்தது. இரண்டிற்கும் வாக்குவாதம் முற்றி இறுதியில் சண்டை போடத் தொடங்கின. இரண்டும் சண்டை போட்டதில் காடை குலுங்கியது. இரண்டும் கடுமையாக இரத்தம் சிந்தும் அளவிற்கு மோதிக்கொண்டன. அந்த வழியாக சென்ற கழுகுகள் சில இரண்டும் அடித்துக் கொள்வதை கவனித்து வேடிக்கை பார்க்க அங்கேயே கூடின. கழுகுகளின் எண்ணம் என்னவென்றால், இரண்டில் ஒன்று இறந்துவிட்டால் அதன் மாமிசத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்பதே. இதனைத் தொடர்ந்து பல காகங்களும் அங்கே கூடின. எப்படியும் இரண்டில் ஒன்று கண்டிப்பாக இறந்துவிடும். கழுகுகள் சாப்பிட்டு போக மீதம் உள்ள மாமிசம் எல்லாம் நமக்குத்தான். ஆமாம் ஆமாம், நமக்கு இன்றைய பொழுது நல்ல பொழுதுதான். நாம் இங்கேயே மறைவாக காத்திருப்போம். அனைத்து பறவைகளும் சண்டையிடும் இரண்டு விலங்குகளின் மரணத்தை நினைத்து ஆகாயக்கோட்டை கட்டிக்கொண்டிருந்தன. மும்முரமாக சண்டையில் இருந்த யானை திடீரென மேலே பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. அதன் கண்களில் எண்ணற்ற காகங்களும் கழுகுகளும் மரத்தில் நின்று பசியோடு காத்திருப்பது தெரிந்தது. சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட யானை உடனே சிங்கத்தை நோக்கி, நண்பா, நாம் இருவரும் சண்டையிட்டு இறந்து போய்விடுவோம் என இந்த பறவைகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை கண்டாய் அல்லவா? அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த சண்டை மிக மிக அற்பமானது என எண்ணுகிறேன். அட ஆமாம், நாம் ஏன் சண்டை இட வேண்டும்? நாம் நண்பர்களாக ஒற்றுமையாக இருந்தால் இரண்டு பேரும் சந்தோஷமாக போகலாம் அல்லவா? சிங்கமும் யானையும் உடனே பகையை மறந்து நண்பர்களாகின. இவ்வாறு சிங்கமும் யானையும் ஒற்றுமையாக நீரை அருந்திவிட்டு குளத்தை விட்டு வெளியேறின. இதனால் மரத்தில் காத்திருந்த கழுகுகளும் காகங்களும் ஏமாந்து போயின. குழந்தைகளே, ஊர் இரண்டாக உடைந்தால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பது இதன் மூலம் அறியும் நல்ல பழமொழி.